எல்லாமே சென்னையில் பெட்டர். என்ன, ஒரு சூப்பர் மார்க்கெட் போனால், ஒரு ஸ்நாக்ஸ் கடைக்கு போனால், ஒரு வடகை பேக்கிங் பண்ண போனால், என்ன இங்கே பெட்டர் இல்லையா, அங்கே தான் பெட்டரா? இங்கே போனால் சம்பளம் மட்டும் வாரமானா வரும், இல்லைன்னா மாதமான வரும். அங்கே போனால் சம்பளத்தோட நீங்கள் என்ன பேக்கிங் பண்ணுறீங்களோ 2 கிலோ கொடுப்பாங்க. இப்போ மளிகை கடைக்கு போனால், மளிகை கடைக்கு போனால் 20% 30% டிஸ்கவுண்ட்டு. அதாவது வந்து அவங்க மலிவு விலை கடையில் வாங்குவாங்கங்க, அந்த ரேட்லேயே கொடுத்துருவாங்க. 6 மாதத்துக்கு ஒருக்கா கிட்டத்தட்ட ஒரு 1 மாதத்துக்கு உண்டான மளிகை பொருளை கொடுப்பாங்க ஃப்ரீயா. நிறையா நானும் பார்த்துருக்கேன், நிறைய கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய பேர் அங்கே வந்து சமாளிக்கிறாங்கன்னு அப்படித்தான். ஒரு அக்கா வேலைக்கு போகிறாங்க அப்படி. ஸ்நாக்ஸ் கம்பெனிக்கு போனாலே 2 கிலோ வாரமான கொடுத்துருவாங்க. 2 கிலோ. இதெல்லாம் வந்து ஊக்குவிப்பு. வேலை செய்கிறவங்களுக்கு ஊக்குவிப்பு பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ஃபுல் எஃபெக்ட் போட்டு வேலை செய்வாங்க. கரெக்டாக இல்லைங்களா? இது எந்த சைடும் பண்ணுறது. சென்னையில் அதிகமாக பண்ணுறாங்க. தெரியாதவங்க புதுசு